நம்ம எல்லாருக்குமே மேஜிக்குங்கிறது ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். அது எப்படி ஒரு மஜீஷியனால் ஒவ்வொரு டைமும் நம்மளை எக்ஸைட் பண்ண வைக்க முடியுது அப்படின்னா, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காத ஒரு சின்ன சைக்காலஜியை அந்த மஜீஷியன் புரிஞ்சிருப்பார். அதை வச்சு நமக்கு தெரியாமல் நம்மளே ட்ரிக் பண்ணுவார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் அவருடைய இடது கையை நம்மளை அவர் பார்க்க வைக்கணும்னு நினச்சாருன்னா, அதே மாதிரியே நமக்கே தெரியாமல் நம்மளை அவருடைய இடது கையை பார்க்க வைப்பார். அந்த டைமில் அவருடைய வலது கையில் சில விஷயங்களை பண்ணி அந்த மேஜிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்பார். அட் தி எண்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் வரும். இந்த இடத்துல ஒரு மேஜிக் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சிக்காத ஒரு சின்ன சைக்காலஜியை நம்மளை பற்றி அந்த மஜீஷியன் புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒரு விஷயத்தை அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி முடித்தாரோ, அதே ஃபார்முலா தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்னு பயன்படுத்தப்படுது. நமக்கே தெரியாமல் நம்மளை பற்றின ஒரு சின்ன சைக்காலஜியை நமக்கு எதிராகவே பயன்படுத்துவதன் மூலமாக சோஷியல் மீடியா நிறுவனங்களால் ஒரு பெரிய அளவுக்கான லாபத்தையும் பார்க்க முடியுது. அது என்ன சைக்காலஜிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Hi Illuminatis. Welcome to the 4th episode of the Social Dilemma series. Social Dilemma டாக்குமெண்ட்ரியில் ஜஸ்டின் ரொசைன்ஸ்டைன்கிற இன்ஜினியர் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்னால் ஏற்படுற தீங்கை பற்றி பேசும்போது இன்டர்வியூவர் ஒரு கேள்வியை கேட்பார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா மனிதர்களை சோதனை எலிகள்னு சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போது ஜஸ்டின் ரொசைன்ஸ்டைன் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார். எஸ், we are all lab rats அப்படிம்பார். அப்போது மனிதர்கள் எல்லாம் சோதனை எலிகள்னு அவர் சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்கலாம். ஆனால் அதை யோசித்து பார்க்கும்போது அவர் சொன்னது உண்மைதானோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. சைக்காலஜியில் பாசிட்டிவ் இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது ஒரு உளவியல். அதை மனிதர்கள் இடத்துல பயன்படுத்தும் போது மனிதர்களை ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்துக்கு அடிமைப்படுத்திட முடியும். அந்த உளவியலை பயன்படுத்தி தான் பெரும்பாலான சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்குது. சரி, இந்த பாசிட்டிவ் இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, பிஎஃப் ஸ்கின்னர் அப்படிங்கிற ஒரு பிஹேவியர் சைக்காலஜிஸ்ட் ஒரு சின்ன ஆராய்ச்சியை செய்கிறாரு. எலியை வச்சு ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறாரு. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு எலியை போடுறாரு. அந்த பாக்ஸில் எலிக்கு உணவு போகிறதுக்கான உணவு பாதையை ஏற்படுத்துகிறாரு. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு சின்ன லிவர், ஒரு பட்டனை வைக்கிறாரு. எலி எப்போவெல்லாம் அந்த பட்டனை கிளிக் பண்ணுமோ அப்போல்லாம் எலிக்கு உணவு பாதையிலிருந்து சாப்பாடு கிடைக்கும். கூடி சீக்கிரத்தில் அந்த எலி லேர்ன் பண்ணிக்குது, நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணால் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறத. ஸோ அந்த எலியுடைய மைண்ட் செட், அந்த எலியுடைய பிஹேவியரில் எந்த மாற்றமும் ஏற்படலை. ரொம்ப சாதாரணமாக அந்த எலி இயங்கிக்கிட்டே இருக்குது. அந்த பாக்ஸுடைய செட்டப்பை ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் மாற்றுறாங்க. அதாவது ஒருத்தரை கிளிக் பண்ணால் உணவு பாதையில் சாப்பாடு வரும் அப்படின்னு இருந்ததை 5வது தடவை கிளிக் பண்ணால் தான் உணவு பாதையில் சாப்பாடு வரும் அப்படின்னு மாற்றும்போது அதையும் கூடிய சீக்கிரத்தில் அந்த எலி லேர்ன் பண்ணுது. ஸோ தொடர்ந்து நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணால் சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தரை கிளிக் பண்ணால் சாப்பாடு வருது. அந்த விஷயம் எலியுடைய பிஹேவியரில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. 5 தடவை கிளிக் பண்ணால் உணவு பாதையில் சாப்பாடு வந்துடும். அதையும் அந்த எலி லேர்ன் பண்ணிக்குது. அதனுடைய பிஹேவியரில் பெரிய மாற்றம் இல்லை, ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்குது. ஆனால் இன்னொரு பெரிய மாற்றத்தை அந்த பாக்ஸில் பண்ணுறாங்க. அந்த எலி பட்டனை கிளிக் பண்ணால் சாப்பாடு வரும். ஆனால் எப்போ வருங்கிறது அந்த எலிக்கு தெரியாது. சில நேரம் செகண்ட் கிளிக்கில் வரலாம், சில நேரம் 5வது கிளிக்கில் வரலாம், சில நேரம் 10வது கிளிக்கில் வரலாம், சில நேரம் 15வது கிளிக்கில் கூட வரலாம். இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினதுனால அந்த எலி ஒவ்வொரு முறை கிளிக் பண்ணும்போதுமே அடுத்த கிளிக்குக்கு சாப்பாடு வந்துருங்கிற நம்பிக்கையோடு கிளிக் பண்ணுது. ஆனால் சாப்பாடு வரலை. சாப்பாடு வரலைன்னாலுமே நம்ம கிளிக் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி நமக்கு எந்த மொமெண்ட்டில் நமக்கான சாப்பாடு கிடைக்கும், எந்த மொமெண்ட்டில் நமக்கான ரிவார்டு கிடைக்கும் தெரியாததுனால பட்டனை கிளிக் பண்ணி அந்த எலி ஒரு நேரத்தில் அந்த பட்டனுக்கு அடிமையாகவே மாறி போகுது. ஸோ இதுதான் பாசிட்டிவ் இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதே விஷயத்தை நீங்கள் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸில் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு முறை மொபைல்ஸை எடுத்து பார்க்கும்போதும் ஏதோ ஒரு புது விஷயம் நமக்கு வந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் பார்ப்போம். யாருக்கிட்ட இந்த மெசேஜ் வந்திருக்குன்னு பார்ப்போம், யார் நமக்கு என்ன மீம் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சில நேரம் நமக்கு மீம்ஸ் வந்து இருக்கலாம், மெசேஜஸ் வந்து இருக்கலாம், ஆனால் பல நேரங்களில் வராமலும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறை நம்ம ஃபோன் எடுக்கும் போதுமே நமக்கு மெசேஜ் வந்திருக்குமோங்கிற மைண்ட் செட்டோடு எடுக்கிறோம். எப்படி அந்த எலி பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு சாப்பாடு வந்துருங்கிற மைண்ட் செட்டோட ஒரு ரிவார்டை எதிர்பார்த்து பட்டனை கிளிக் பண்ணி அடிமையானுச்சோ, அதே மாதிரி தான், அதே உளவியலை பயன்படுத்தி தான் இந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸும் இயங்குறதுனால நம்ம ஒவ்வொரு முறை மொபைல் ஃபோனை எடுக்கும் போது நமக்காக என்ன புது விஷயம் காத்திருக்கு
அப்படிங்கிற மைண்ட் செட்டோடய எடுக்கிறோம். அது மாதிரி நம்ம தொடர்ந்து இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய ஃபீட்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணால் இன்னொரு புது விஷயம் வரப்போகுது. ஆனால் என்ன விஷயங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அது அன்சர்டைனாக இருக்கிறதுனால நம்ம திரும்ப திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு புது விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த சின்ன உளவியல் நமக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்க போகுது, நமக்கு ஒரு மெசேஜ் வரப்போகுது, நமக்கு ஒரு லைக் வரப்போகுது, நமக்கு ஒரு புதிய விஷயம் சோஷியல் மீடியாவில் கிடைக்க போகுது. ஆனால் என்ன விஷயம், என்ன ரிவார்ட், யாருக்கிட்ட இந்த மெசேஜ் அப்படின்னு எந்த விஷயமும் தெரியாததுனால அது தொடர்ந்து அந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸை நோக்கி நம்மளை அடிமையாக வச்சுக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி தான் அந்த எலியும் அந்த பட்டனுக்கு அடிமையாச்சு. இந்த சின்ன சைக்காலஜிக்கு பேர் தான் பாசிட்டிவ் இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஒரு விஷயம் கிடைக்க போகுது, ஆனால் எப்போ கிடைக்க போகுதுங்கிறது தெரியல, என்ன கிடைக்க போகுதுங்கிறது தெரியல. அப்படிங்கிறப்போ மனிதன் அந்த விஷயத்துக்கு அடிமையாகிறான். இந்த விஷயங்களையும் சோஷியல் டைலமா டாக்குமெண்ட்ரியில் ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இன்னும் சில செய்திகளையும் நாம் வரக்கூடிய எபிசோடுகளில் பார்ப்போம். நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ.